எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலை நின்று பரிவோடு மகிழ்ந்த அரிசியும் அன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாயகாலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி 6/11/2025 வியாழக்கிழமை. இன்று நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடங்கள் வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி பிரதமை திதி மாலை 5 மணி 8 நிமிடங்கள் வரை. பின்பு துவிதியை திதி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 8 மணி 39 நிமிடம் வரை. பின்பு கிருத்திகை நட்சத்திரம். யோகம் வியாதிபாத நாம யோகம் காலை 9 மணி 41 நிமிடங்கள் வரை. பின்பு வரியான் நாம யோகம். கரணம் கவளவ கரணம் மாலை 5 மணி 8 நிமிடம் வரை. பின்பு தைத்துளை கரணம். சந்திராஷ்டமம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்திற்கு காலை 8 மணி 39 நிமிடம் வரை. பின்பு சித்திரை நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேசராசியில் சந்திர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் புதன், சூரியன் மற்றும் சுக்கர பகவான், விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம். திருவாதுரை நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாற்றம் செய்யுங்கள், நீங்க கண்டிப்பாக வெற்றியாளராக மாறுவீங்க. இவங்களோட மொபைல் போன்ல வந்து பாத்தீங்கன்னா வில் அம்பு படம் அல்லது அணில் படம் வச்சுக்கலாம். அன்னை அரவிந்தர் கண் இருக்கு பார்த்தீங்களா, அதோட படத்தையும் வந்து இவங்க வந்து மொபைலில் வந்து வச்சுக்கலாம். அல்லது இவங்க எங்கே அடிக்கடி பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ வந்து அதிகமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மாடி தோட்டம் இவங்களுக்கு வந்து மேன்மையை தரும் சிறப்பு. மாடி தோட்டம் வந்து கண்டிப்பாக இவங்க வச்சுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் மணிப்பர்ஸ் வந்து தானமாக கொடுக்கறது நல்லது. அல்லது அவங்க பயன்படுத்தக்கூடிய மணிப்பர்ஸ் 2 மாதமோ 3 மாதத்துக்கு ஒரு தடவை அடிக்கடி மாற்றணும், புதுசாக இவங்க வந்து வச்சுக்கணும். அதான் ரொம்ப சிறப்பானது. தினமும் உண்டியலில் வந்து ஒரு 5 ரூபா காயின் போட்டுட்டு வந்தாவே இவங்க வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீ செயினில் வந்து சங்கு கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. 2 வீலர் காரு செயினில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு, சின்னதாக ஒரு சங்கை வந்து மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. நீர்மூழ்கி கப்பல் படத்தையும் இவங்க அதிகமாக பார்த்து வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அத்தி குச்சியை வந்து மணிப்பர்ஸில் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செயல்பாடுகள் ஏதாவது ஒன்று நீங்கள் 1-2 வந்து மாற்றிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க. புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இந்த ராஜநிலை எண்ணை வந்து பர்மனண்ட் மார்க்கரில் வந்து பயன்படுத்தி எழுதுங்க. மணிக்கட்டில் உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணெய். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கும்பராசி நபர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோன் எண்ணில் இருக்குதா, ஏடிஎம் பின் நம்பரில் இருக்குதா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் இன்ன நாள் அமைய பிரபஞ்சத்திடம் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.